அருள்மிகு காவல் தெய்வமாம் பூத்தடிக்கருப்பண சுவாமியின் அருளாலே நடைபெற்று கொண்டிருக்கிற அருள்மிகு இல்லாயம்மன் கோவில் ஆடிக்கிளறி உற்சவத்தை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியாக நடைபெற ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற வள்ளிருமண நாடகத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றுத்தருமாறு நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களையும் ஏமுக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சாலமரிக்குளம் கிராம நிர்வாக அலுவலர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் சார்பாக கிராம உதவியாளர் மாதவி அவர்களுக்கு இளையமங்கல் பங்காளியின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இனிய ஆடியோ உரிமையாளர் கருப்புசாமி என்ற முருகன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்படும். ஆர்ஆர் கேட்டரிங் சர்வீஸ் சமையல் மாஸ்டர் அங்குச்சாமி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ தங்கப்பொண்ணு மினரல் வாட்டர் உரிமையாளர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஹார்மோனிய கலையரசு கிடாத்திருக்கை எம்பி முருகன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்து மாலை அணிவிக்கப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி மடப்புறம் கேவி டேனியல் ராஜா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்படுகிறது. பலவாத்திய மன்னன் மணவை எஸ்பிஎஸ் தினேஷ்குமார் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி ஒரு கருப்புராஜாவா தாளக்கலைஞர் புளியங்குளம் ஆர்டி கருப்புராஜா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி நாடக அமைப்பாளரும் அருமை மருமகனுமான புதுக்குளம் VM அழகராஜா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி விழா குழுவினர்களுக்கு நமது பெரியசாமி அடி அவர்களின் சார்பாக குழு உறுப்பினர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. சீக்கிரம் நேரம் ஆச்சு. அவர் இல்லடா வீட்டுக்கு போயிருப்பார். இந்த டிரான்ஸ்கர் யார் சொல்லுப்பா ஆனால் இந்த காமிச்சிட்டு போய் சொல்லுவோம். சாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மறைக்குளம் கிராம பெரியசாமி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும்
தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழுத்தோடும் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம் ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழுத்தோடும் கருணை மழை பொழியும் அறிவெளிகள் அவள் ஆட்டையில் தோன்றுவது பெருவெளிகள் கருணை மழை பொழியும் அறிவெளிகள் அவள் ஆட்டையில் தோன்றுவது பெருவெளிகள் அமுதம் கூறி வரும் திருவடிகள் அமுதம் கூறி வரும் திருவடிகள் அவை அடைக்கலம் என்பார்போர் புதுநிலைகள் அவை அடைக்கலம் என்பார்போர் புதுநிலைகள் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில்கோடும் எங்கு மனம் பரப்பும் மாலைகளே அவன் இராறு கைகளாம் தாமரையே எங்கு மனம் பரப்பும் மாலைகளே அவன் இராறு கைகளாம் தாமரையே எங்கள் முகம் மறுப்பும் புன்னகையே எங்கள் முகம் மறுப்பும் புன்னகையே புகழ் சூவிதழ் சிந்துவதும் எங்களிடையே புகழ் சூவிதழ் சிந்துவதும் எங்களிடையே தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் வெளிக்கோடும் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் வெளிக்கோடும் ஓம் சாந்திமயம் முருகன் வெளிக்கோடும் ஓம் சாந்திமயம் முருகன் வெளிக்கோடும் கண்ணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுது. இது இறங்கு ஐயா லூசா மேடை நாடக யூடியூப் சேனல் பேர் என்ன? மாசானம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வாங்கப்பா. நம்ம ஊர் கட்சி நம்ம ஊர் கச்சேரி கூப்பிடுனேன். யூடியூப் சேனல் நம்ம ஊர் கச்சேரி. அவர் பேர் என்ன? நம்ம ஊர் கச்சேரி. வாங்க. இதை டைட்டில்ஸ் அப்புறம் என்ன லேட் ஆகும்ல ஆரம்பிச்சுட்டாங்க. டைட்டில்ஸாக போடுது. சிவகங்கை கரையிலே சிவகாமி துணை இருப்பாள். சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள். சிவகங்கை கரையிலே சிவகாமி துணை இருப்பாள். சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள். சிவகங்கை கரையிலே
சார்ந்திடுவோம் சார்ந்திடுவோம் சிவகங்கை கரையிலே சிவகாமி துணை இருப்பாள் சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவான் சிவகங்கை கரையிலே அண்ணன் தம்பி சிங்கமையா அகமுழையோ அம்சமையா சிவகங்கை சீமையாண்டு மறுவிடுவ சிங்கமையா இங்கே என்று தேடு மருதுபாண்டியர் புகழ நீ பாடு அண்ணன் தம்பி சிங்கமையா அகமுழையோ அம்சமையா புகழ
மாமன்னர் மருதுவாண்டியர்கள் சகோதரர்கள் புகழை பாராட்டி ஆர்மோனிய கலைஞர் முருகன் அவர்களுக்கு பெரியவில் பூசாரி ஐயாவன் மகன் பள்ளிமுருகன் அவர்கள் சார்பில் 200 ரூபாயும் ஊனக்கணக்கான ஐயாச்சாமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ் பாடியதற்காக அன்பளிப்பை வாரி வழங்கிய சாமியாடியே பழனி முருகன் அன்பையா அவர்கள் சார்பாகவும் ஐயாச்சாமி அவர்கள் சார்பாகவும் அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பதிகளின் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்கொள் சார் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சார்ந்த பெரியோர்களே, கலைமீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது இனியா ரேடியோஸ் சாலை மறைக்குளம் உரிமையாளர் மூனா கருப்புசாமி என்ற முருகன் அன்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் கே புதுகுளத்தைச் சேர்ந்த அன்பண்ணார் விஎம் அழகராயா அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்கொட்பெண்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் நமது சாலை மறைக்குளம் கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ இருளாயம்மாள் கோவில் ஆடி களரி உற்சவத்தை முன்னிட்டு மேற்படி சாலை மறைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் நமது நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் தலைமை ஆனா முக்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களும் சாலை மறைக்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலையில் கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து பக்த கொடிகள் பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வருக நண்போடு வரவேற்கும் நமது ஸ்ரீ இருளாயம்மாள் கோவில் பங்காளிகள் சாலை மறைக்குளம் உங்களை அன்போடு வருக நண்போடு வரவேற்கின்றார்கள். இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வருக நண்போடு வரவேற்கின்றோம். பப்புன் காமிக் மதுரை எம் சூர்யா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது. நெஞ்ச தொட்டுட்ட நாடக கலைஞர்களை வாழ்த்தி
மலர் மாலையும் பொன்னாடையும் வழங்கி கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய கிராமம் நமது சாலை மறைக்குளம் கிராமத்தார்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றி அதை வணக்கம். பொதுவாக நம்ம கிராமம் நிறைஞ்ச மனசுக்காரவங்க. போன வருஷம் கட்டபொம்மு நாடகம், சரி, முதல் நாள் வெள்ளித்திரமுன்னா 2வது நாள் கட்டபொம்மு நாடகம். போன வருஷம் பைக்லேயே வந்துட்டேன். போன வருஷம் முதல் நாள் வள்ளி திரும்பினா பெரிய அளவுக்கு நடத்தினாங்க. டான்ஸுக்கெல்லாம் 15,000 சம்பளம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு காசு கொடுக்கறதுல நம்ம கிராமத்தார்கள் அள்ளி தெளிவு. நல்ல நடிகரை போறதான திறமை. ஆமா, நல்ல நடிகரை போறணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. வந்த நடிகர் ஒழுங்கா தொழில் பண்ணணுமா இல்லையா? அது உண்மை. வாங்குற காசுக்கு உண்மையா உழைக்கணுமா இல்லையா? ஆனா பாவம் இப்படித்தான் நம்ம ஆளுங்க காசை கொடுத்து எம்பிட்டு ஏமாந்து கொடுதுங்க. இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, சில ஊர்ல வெறும் மாலை மட்டும்தான் போடுவாங்க. சரி, சில ஊர்ல துண்டு மட்டும்தான் போடுவாங்க. ஆமா, சில ஊர்ல போட மாட்டாங்க. நம்ம ஊர்ல பாருங்களேன், மாலை துண்டு எதுவும் குறை சொல்லிடக்கூடாதான். கிராம மரியாதைக்கு மாலை. இந்த மாலை ஏன் போடுறாங்க சொல்லுங்க? சாமி காலத்துல போய் துண்டு போடுவோமா? மாலை தான் போடுவோம். அப்ப சாமிக்கு நிகரா நாடக கலைஞர்களை வச்சு பார்க்கறாங்க. அப்ப கிராம மரியாதை மாலை. கண்டிப்பா. இது போக தனியா நாடக கலைஞர்களுக்கு துண்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாடக கலைஞர்களுக்கு மேற்கொண்டு துண்டு வேற போட்டு ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி. நன்றிகதை வணக்கம். நான் ஆரம்பத்துல சொன்னது போல நிறைஞ்ச மனுஷக்காரவங்க இந்த வருஷம் மாலை துண்டு ஓட்டுருக்காங்க. சரி, அடுத்த வருஷம் வசதி இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு அரப்பன் மோதிரம் வாங்கி போடுங்க. டேய், அரப்பன் மோதிரமா? ஆமா, இரும்புல அடிச்சா நேரம். ஆனா ஒண்ணு போடுவாங்க, ரெடியா எல்லாம் போடுவாங்க. ஆனா அளவு சரியா இருக்காது. இப்ப கொடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் விரலை வெட்டி முதல்ல விரல கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு நல்ல என்ன. அப்ப என் விரலை வெட்டி கொடுக்கணுங்க. கை எப்படி காட்டுங்களே மாமு. ஏன் இந்த கையை காட்டுங்க. என் கை புரிச்சா இருக்க, உங்க கை புரிச்சா இருக்கு. ஏன் அளவுக்கு நான் முகத்தை கலந்து கூட கொடுத்து போயிருவேன். நீ வெட்டி குடியா? என் கை குழந்தை கை. சரி, உங்க விரல் எல்லா விரலுக்கும் சரியா வரும். எனக்கு அப்படி இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு தான் பெரிய கை. சத்தியம். அவன் தான் சத்தியம் பண்ணி சொல்லு. ஏய், உனக்கு அளவு கொடுத்துட்டு போயா காலையில? என்ன ரேகையில ரொம்ப அழிஞ்சிருக்க. ஆமா, நாடகத்தை காலை வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வெளிநாடு வாழும் நண்பர்கள், நம்ம ஒரு கச்சேரி மற்றும் யூடியூப் சேனல் மேடை நாடகம், ஆமாம் யூடியூப் சேனல் இருவருக்குமே மனமார்ந்த நன்றி. இப்போ உச்ச நீதிமன்றத்திலேருந்து ஒரு சட்டம் வந்திருக்கு. என்ன அது மக்களுக்கு பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ உயர் நீதிமன்றத்திலேருந்து என்ன ஒரு சட்டம் வந்திருக்குன்னா, ஆடலும் பாடலும் கரகாட்டம் நாடகம் எதுவாக இருந்தாலும் சரி, மேடையில் அநாகரிகத்தனமாக நடிக்கப்படாது, ஆபாசமான உடைகள் போடக்கூடாது, 2வது கட்சி பாட்டு தலைவர்கள் பாட்டு எதுவும் பாடக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த உத்தரவு கீழே தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அசிங்க ஆபாசம் பேச போகிறது கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அதனால் அமைதி காத்து நாடகத்தை நல்லபடியாக ரசிங்க. வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகதை வணக்கம். நாடகம் சிறப்பான நாடகம். இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னக்கூடிய நாடகம். நாளைக்கு மகமா என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்னக்கூடிய பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு சிறப்பான நாடகம். சாமியாட்டம். நாளை பூரா சாமியாட்டமாக தான் இருக்கும். யார் விரதத்தோட வந்துருங்க, சாப்பிடாதீங்க. சாமி ஆட்டங்கும் போது நம்ம சுத்தபத்தமா இருக்கணும். அதான் சொல்றேன். நாளைக்கு வர கலைஞர்கள்லாம் ரொம்ப சுத்தபத்தத்தோட தான் வருவாங்க. நல்ல கலைஞர்கள் கூட. ஆமா, அதை விட நாளைக்கு ஒரு 3-4 மணிக்கு மேல எல்லாம் கோழியை கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிப்பாங்க. ரொம்ப அசுரமா இருக்கும் நாளைக்கெல்லாம் நாடகம். இந்த வள்ளி திருமணம் என்பது வேற, இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் என்பது வேற. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் பூரா மக்களை பூரா சாமி ஆட வைக்கிறது. சரி, ஆனா இது புராணம். கிரேதா திரேதா துபாவரி கலியுகம், 4 யுகம். இந்த 4 யுகத்துல கடைசி 4வது யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் நடந்ததான் கந்த புராணம். அந்த கந்த புராணத்துடைய சிறு பகுதி தான் இந்த வள்ளித்திருமண நாடகம். அதுவும் இந்த நாடகத்தை வைத்து இந்த நாடகத்திற்கும் நாடக கலைஞர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த நாடக கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நமது சாலை மறைக்குளம் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் கூடான கூடி நன்றி. நன்றிகதை வணக்கம். ஏன்னா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆடலும் பாடல் வச்சிருக்கலாம், ஒரு கரகாட்டம் வச்சிருக்கலாம், கண்டிப்பா தெம்மாங்கு கச்சேரி வச்சிருக்கலாம், எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் உண்டு. ஆனா அதெல்லாம் வைக்காம எப்பா நம்ம ஊர்ல பாரம்பரிய நாடகம் தாயா வைப்போம், நாடகம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு நாடகத்தை வச்சு இந்த நாடக கலையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பொற்பாதங்களுக்கு கோடான கோடி நன்றி. கிராமங்கள் உள்ளவரை இந்த நாடக கலைக்கு என்னாலும் அழிவு கிடையாது. இப்ப வந்தோடனே மாமன்னர் மருதர் அவருடைய புகழ் அழகா பாடினாரு. மரியாதைக்குரிய அன்பு மாமா நமது கிடாத்திற்கையை சேர்ந்த எம்பி முருகன் அவர்கள் அழகான முறையில் மாமன்னர் மருதர் அவர்கள் புகழை அழகான முறையில் பாடினார். மாமன்னர் மருதர் அவர்கள்னா வரலாறு. கண்டிப்பா இப்போ கந்த புராணத்தில் வள்ளியை கல்யாணம் பண்ணாங்க, முருகர் பெருமான் பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. புராணம் அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறது வரலாறு வேற, புராணம் வேற. ஆனா வரலாறு என்பது அழிக்க முடியாது, உண்மை அது. புராணத்தை எப்படி வேணாலும் மாத்தி பேசி, ஆனா வரலாறை மாற்ற முடியுமா? முடியாது இல்லையா?
மாமன்னர் மருதிருவர்கள் அவர் புகழை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். கண்டிப்பா. வெள்ளையனுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. வெள்ளைக்காரன் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா? சண்டையே கிடையாது. ஆனா எப்படி வெள்ளைக்காரன் கூட அவர் சண்டைக்கு போனாரு அப்படின்னா, வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. கண்டிப்பா. எதிரியா இருந்தாலும் வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பாடு போட்டு அடைக்கலம் கொடுப்போம், உபசரணை பண்ணணும் இல்லையா? முத செஞ்சது யார் தெரியுமா? மாமன்னர் மருதிருவர்கள். அவருடைய வம்சாவளி வந்தது அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டபொம்மனை கொண்டு போய் தூக்கில் போட்டுட்டாங்க. ஊமத்துறையை தேடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது கொண்டு போடணுமேனு. ஊமத்துறை நினைச்சிட்டாரு, இருந்தா நம்மளை கொண்டு போடுவாங்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா எங்கேயும் ஒளிய முடியல. எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சு விடுவாங்க வெள்ளைக்காரங்க, எங்கெங்கன்னு ஆள் வச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தாரு, எங்க போனாலும் நம்மளை சிக்க வச்சு விடுவாங்க, கொண்டாலும் கொண்டு போடுவாங்க, பேசாம சிவகங்கை சீமைக்கு போயிடுவோம். மாமன்னன் மருதிருவர்கள் அவங்ககிட்ட போய் நம்ம அடைக்கலம் புகுந்துருவோம், அங்க போனா நம்ம உயிர் தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேரா சிவகங்கைக்கு தான் வந்தாரு. அங்க வந்து யார்ட்ட அடைக்கலம் புகுந்து வராரு? சின்ன மருதிட்ட தான் போறாரு. ஐயா, வெள்ளைக்காரன் என்னை துரத்துக்கிட்டு இருக்கா, கையில சிக்குனே என்னை கொண்டு போடுவாங்க, எங்க அண்ணனை கொண்டு போட்டாங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அடைக்கலம் புகுந்ததுனால மாமன்னர் மருதிருவர்கள் சொன்னாங்க, என்ன, எங்க உயிர் போனதுக்கு அப்புறம் தான் உங்க உயிர் போகும். எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல, நம்பி வந்தவங்களை யாரையும் நாங்க காப்பாத்தாம விட்டது கிடையாது, நம்பி வந்தவங்களை கண்டிப்பா காப்பாத்துவோம். வெள்ளைக்காரன் எத்தனை பேர் வந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக வெள்ளையரை எதிர்த்து நின்றார் மாமன்னர் மருதிருவர்கள். அதுல வெள்ளைக்காரன் சொல்லியிருக்கான், ஊர் மக்களை பூரா நாங்கள் சுட்டு கொண்டு விடுவோம், ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க. அப்பெல்லாம் சரணடையல இல்லை, அரண்மனையை இடிச்சு தகர்த்தி விடுவான், ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க. வெள்ளைக்காரன் சொல்றியான், சரணடைய முடியாது, இல்லை, முடிஞ்சா பார்த்துக்கடா, டே முடிஞ்சாங்களை பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லி மாமன்னர் மருதிருவர்கள் தைரியமா பேசுறாங்க. அப்ப எதுக்குமே சரணடைய மாட்டேன், அடைய மாட்டோம். சரி, நீ ஆசையா கட்டின பாரு காளையார் கோவில், அந்த காளையார் கோவிலில் பீரங்கி குண்டை போட்டு நாங்கள் தகர்த்தி போடுவோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாமன்னர் இருவருமே சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் உயிரே கொடுத்தாங்க. ஏன் கோயில் கோபுரத்துக்காக அந்த உயிரை கொடுக்கணும்? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அந்த கோயில் என்ன சாதாரணப்பட்ட கோயிலா? அப்படி கட்டியது. இன்னும் 3000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள் போனாலும் நம்ம அழிஞ்சாலும் அந்த காளையார் கோவில் அழியாது. அடுத்த வரலாறு பேசுமா இல்லையா? என்ன காரணம்? அந்த காளையார் கோவிலை கட்டும்போது எப்படி கட்டினாங்க? தண்ணியை ஊத்தியா கட்டினாங்க? ஒவ்வொரு வீட்டில் தாய்மார்களுடைய தாய்ப்பால் கறந்து அந்த தாய்ப்பால் கட்டப்பட்டதான் அந்த காளையார் கோவில். ஆனந்தம் போது ஊற்று நீர் வந்துகிட்டே இருக்கு, அடைக்க முடியல. அது எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? இதுல அரசாங்க முத்திரை வைப்பாங்க பார்த்தீங்களா? அதுல என்ன கோயில் கோபுரம் தானே இருக்கும். அந்த கோயில் கோபுரம் எந்த கோபுரம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். ஏன் அந்த கோயில் கோபுரத்தை வந்து அரசாங்க முத்திரையை வச்சாங்க அப்படின்னா, அதுல எந்த சிற்ப சிலையுமே இருக்காது, வெறும் கோபுரம் தான், சிலையே இருக்காது. அதனால தான் அதை வந்து அரசாங்க முத்திரையா வச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னால எதை வச்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா? காளையார் கோவிலை தான் அரசாங்க முத்திரையா வைக்கணும்னு பேசியிருந்தாங்க. அது ஏன் தெரியுமா அங்க வைக்கல? முன்னாடி மகாலட்சுமி சிலை ஒன்று இருக்கும், அந்த ஒரு சிலை இருந்ததுனால அரசாங்க முத்திரையா வைக்க முடியல. அந்த சிலை மட்டும் அங்க இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க, காளையார் கோவில் தான் அரசாங்க முத்திரையா வச்சிருப்பாங்க. அப்ப எப்பேற்பட்ட சிறப்பு அந்த காளையார் கோவிலுக்கு இருக்கு. அதனால மாமன்னர் மருதிருவர்கள் அவர்களுடைய புகழை பாடுவதற்கு ஒவ்வொரு கலைஞர்களும் பாட காத்துட்டு இருக்காங்க. அதனால அமைதி காத்து நீங்க நாடகத்தை நல்லபடியாக ரசிக்கணும். உங்களை நம்பி வந்திருக்க என்னை பெத்த ஐயாக்க, எங்களை அடித்தாலும் நீங்கள் தான், எங்களை அணைச்சாலும் நீங்கள் தான். அதனால அமைதி காத்து நாடகத்தை நீங்கள் ரசித்தா மட்டும் எங்களுக்கு போதும். நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமா இல்லையா? இப்போ ஒரு கலைஞர்கள் நாங்கள் பாட்டு பாடும் பொழுது நீங்கள் கை தட்டிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ள இருக்கிற கலைஞர்கள் பூரா தெரிஞ்சுக்குவாங்க, பரவாயில்ல பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்கு, அதனால தான் கை தட்டுறாங்க, மேற்கொண்டு பாட்டு சேர்த்து பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆசாசியாக வெளியில் வந்து 2 பாட்டை சேர்த்து பாடுவாங்க. இப்போ பாட்டு பாடும் பொழுது கை தட்டாம பேசும் பொழுது நீங்கள் கை தட்டிங்கன்னா உள்ள இருக்கிற கலைஞர்கள் தெரிஞ்சுக்குவாங்க, பரவாயில்ல பேச்சை ரசிக்கிறாங்க, அதனால புராணம் பேசுவோம், வரலாறு பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்து மேற்கொண்டு நல்லா பேசி உங்ககிட்ட பாராட்டுகளை பெறுவாங்க. இப்போ எதுக்குமே கை தட்டாம செவனேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால பாட்டு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, தட்டுங்க. தக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணை வாரி தூத்துங்க, கலை நாசமா போங்கடான்ட்டு வேறு என்ன செய்ய? கை தட்டுங்க சொல்லத்தான் முடியும். கை தட்டதும் கை தட்டாததும் உங்களுடைய விருப்பம். எங்க சோற கை தட்டுக்கப்பு, இந்த கைதட்டு விடிகிற வரைக்கும் குறையப்படாது. அங்கே பாரு தாய்மார்கள் பூரா கடைசியில் உட்காந்துருக்காங்க, என்னை பெற்ற ஆத்தம்மாக்க உட்காந்துருக்க சைசை பூரா பாரு மாரியாத்த கோயிலில் குறி சொல்கிற பொம்பளை மாதிரியே உட்காந்துருக்கு. ஏத்தா விரதம் மத்தா எப்படியோ நல்லபடியா சாமியை கும்பிடுங்க, நாடகத்தை நல்லபடியாக ரசிங்க. என்னை பெற்ற ஆத்தா யார் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க, என்னை பெற்ற ஆத்தா விடுகிற வரைக்கும் உட்காந்து பாருங்க. வரி காசு கொடுத்த நாடகம் போட்டிருக்கீங்க, முக்கியமாக நீங்கள் தான் நாடகத்தை பார்க்கணும். உங்களை நினைச்சதே எனக்கு அல்லே கவ்வுது. எப்பயுமே நான் ஆண்களை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன் தாய்மார்கள்
ஆளுங்க நல்லவங்க தான் போல. விடியற வரைக்கும் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுப்போமே தவிர சரி எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஆனா தாய்மார்கள் எப்படி கிடையாது, கடைசியில உட்காந்துருக்கு பாருங்க, கடைசியில அது பூரா பப்புன் டான்ஸ் பாக்குற குரூப் தெரியாம அப்படி ஓடிடுறது. சொன்னு சிரிக்கிறது பாத்தீங்களா? அம்புட்டு இந்த பப்புன் டான்ஸை பார்த்தோன்னா பாய பூரா சுருட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா அங்க உட்காந்துருக்குங்க. தயவுசெய்து யாரும் பேராதீங்க, என்ன பெற்ற ஆத்தா விடியற வரைக்கும் உட்காந்து பாருங்க. அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முதல் வணக்கத்தை போட்டுவிட்டு அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. செஞ்ச நாடகத்தை கெடுக்க வேணாங்க, செஞ்ச நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்களுக்கு இடையினை உலகத்தில் யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே பூச்சி குழம்பு மண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. கூட்டத்திலே பூச்சி குழம்பு மண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. அங்க இங்க வெள்ள விட்டு நோண்டக்கூடாது, அங்க இங்க வெள்ள விட்டு நோண்டக்கூடாது. கூட்டத்திலே கலகலத்தை பண்ணக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. ஆத்தா அக்க மக்கள் கதைகளையே பேச வேணாங்க, அக்க மக்கள் கதைகளையே பேச வேணாங்க. முடியும் வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இரவெல்லாம் தனக்கு ஒரு வானில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தா ஈண்டெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் மதுரை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் எம் ரவிதரன் அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்புட செய்ய வந்திருக்கும் இன்னிசைக்கான இசைக்கோயில் தென்னிசை இசையும் அது உங்கள் அபிமான செல்வி நமது பாத்திக்குளூர் அருகாமல் உள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த எனது பாசமிகு அன்பு சகோதரி திருமதி KS மல்லிகா தேவி அவர்கள் இவரங்க மேடைகளே ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார் தேவகானசை எமது பாட்டுக்கூறு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது துவரங்குறிச்சியை சேர்ந்த பாசமிகு அன்பு மாப்பிள்ளை KM மணி பாலமுருகன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் இளங்கள் வந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இணைசி தலகம் நமது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கிடாதிருக்கையைச் சேர்ந்த கம்மா கண்ட MV முருகன் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பாரு. இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் அடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் அடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். மனிதன் அடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்ன வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்ன வேறாகும். எத்தனை கோடி
இந்த முன்னாடி உட்காந்துருக்க பசங்க பூரா உங்க மேல கொலை வரியில் உட்காந்துருக்காங்க. எப்படி என்னமோ பாட்டை வர்றாரா? இறைவன் படைச்ச உலகத்துல மனுஷன் ஆள்றான்ட்டு என்ன பாட்டு இந்த பாட்டு? புரியல. இந்த பாட்டெல்லாம் புரியாது. நீங்க பாடின பாட்டு பெரியவங்களுக்கு புரியும். அந்த பாட்டுடைய கருத்து தத்துவம் என்னன்னு புரியும். இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் படித்த சிலை தான் இறைவன் வாழ்கிறார் அப்படின்னு அந்த பாட்டை அழகா எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை பாடணும்னா இப்ப பசங்களுக்கு புரியாது. இதுல பாவம் 2025 2023 கேஸ் வேற பாட்டு இருக்கு. ஆமா, இவங்களுக்குன்னு தனியா ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட பொண்ணியே, காசுக்காக என்ன விட்டு அவன் கூட பொண்ணியே. இதுக்கு மட்டும் சிரிப்பு வருது பாருங்க. எப்பேற்பட்ட பாட்டு! இதெல்லாம் தேசபக்தி பாட்டா போயிருச்சு. நல்ல பாட்டால இப்ப யாரும் கேட்க மாட்டேறாங்க. இந்த பாட்டுடைய அருமை எப்ப தெரியுமா உங்களுக்கு எல்லாம் புரியும்? எங்க வயசுக்கு வரும்போது இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டுடைய அருமை என்னன்னு. இதுல கண்ணதாசன் பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. நிறைய இருக்கு கண்ணதாசன் ஐயா பாட்டு. இந்த கண்ணதாசன் ஐயா பாட்டை கேட்டோம்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையை வெறுத்துருவான். பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், சொத்து வேணாம், வீடு வேணாம், நிலவலை வேணாம், எதுவுமே வேணாம்டா, சாமியாரா போயிருவோம் சொல்லி சாமியாரா போயிருவேன். அப்படி எழுதியிருப்பார் ஐயா கண்ணதாசன் ஐயா. எப்படி எழுதியிருப்பார் தெரியுமா? ஆடிய ஆட்டம் என்ன, தேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனார் கூடவே வருவது. பாட்டை முடிச்சுட்டாரு. இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. செத்ததுக்கு அப்புறம் நம்ம கூட என்ன வரப்போகுது? கட்டின பொண்டாட்டி வரப்போகுதா? தாலி கட்டின புதுசுல சொல்லுவாங்க, என்னங்க நீங்க இல்லைன்னா நான் செத்து போவேன், நீங்க இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. பாசம் தானே மாப்பிள்ளை. பாசம் என்ன பாசம் போட்டு வெளுக்குது வாச. செத்ததுக்கு அப்புறம் நம்ம கூட உடன்கட்டை ஏற போகுதுங்களா? அதெல்லாம் ஜாகாதுங்க. பெத்த அப்பே ஆத்தா நம்ம கூட வரப்போகுதா? சொத்து பத்து நிலபலம் வீடு வாச நகை நட்டு ஆசாசியா வாங்கி வச்சிருப்பான். காரு என்ன வரப்போகுது? அது வரப்போதா? ஒரு மயிர் வராது. செத்ததுக்கு அப்புறம் நம்ம கூட வர்றது ரெண்டே ரெண்டு தான். என்னென்ன? நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச புண்ணியம். அதை ரெண்டை தான் நம்ம கொண்டு போவான். அங்க ஒருத்தையும் உட்காந்துருப்பேன், அப்பனுக்கு அப்பே அங்க உட்காந்துருப்பியா, மேல யமதர்மே கணக்கு போட்டு உட்காந்துருப்பியா. எந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருப்போமா நம்மளுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு, அடுத்த பிறவி கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம பாவம் பண்ணியிருக்கோமோ நரகத்துல போட்டு வாட்டி எடுப்பாங்க. கரட புராணத்தில் ஓட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கரட புராணம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கரட புராணத்தை முழுசா படிச்சு முடிச்சிடணுமா? இல்லைன்னா இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வருமா, உடம்பு பாதிப்பு நிறைய நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கரட புராணத்தில் போட்டிருக்கியா என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை மேல போட்டிருப்பியா. அந்த தண்டனை அனுபவிச்சது போகாம மறுபடியும் மனித பிறவி எடுன்பியா. பூமியில வந்து நீ மறுபடியும் அந்த தண்டனை அனுபவிக்கணும். இந்த பிறவியில் செய்த பாவத்தை இந்த பிறவிலேயே ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிரு. இப்ப சித்தர்கள் ஞானிகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தலைவலி வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த தலைவலி அவங்க அனுபவிப்பாங்களாம். நான் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை இதை நான் அனுபவிச்சுதே ஆகணும். அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் போட மாட்டாங்க. காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த காய்ச்சல் அவங்க அனுபவிப்பாங்களாம். இந்த பிறவியில் நான் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை இதெல்லாம் அனுபவிப்பாங்களாம். அதை அனுபவிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இதெல்லாம் நம்ம உணரணும். எங்க நம்ம உணர்றோம்? கண்ட கண்ட சரக்க போடுறது, வாய்க்கு வந்தபடி பேசுறது, கொத்தாங்கொம்மானு பரம்பரையே இழுக்கிறதப்பா. தண்ணி போடாத வரைக்கும் நம்ம ஆளுக நல்ல மனுஷனத்தான் இருக்குதுங்க. ஒரு முழுசா ஒரு கோட்டை இழக்கணும்னே வந்துருது, வீரம் வந்துருது. போதான்வாங்க. இந்த தண்ணியை போட்டுக்கிட்டு பண்ற அளப்புற அட்டுழியம் தாங்க முடியல. பெரியவங்க சாப்பிட்றாங்க. இப்போ 15 வயசு பையங்க கூட தண்ணியை சாப்பிட்றாங்க. அதான் சரக்கு பேரே போட்டிருக்காங்க 18 48. 18 வயசுல சாப்பிட 48 வயசுல செத்துப்போ. என்ன மாசத்துக்கு உசுரோட இருக்க? இப்படிலாம் கண்ட கண்ட சரக்கு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறது. நல்ல அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை சிறப்பாக பாடிய அன்பு மாமா கிடாதிருக்கை முருகன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி. அரங்கமே அதிர்மளவிற்கு நந்திக்கொப்பாக நீங்க மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடையடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதங்காசா அரசர்களும் கண்டெடுத்த மரியாதைக்குரிய அன்பு தந்தையா டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை கேரளா புகழ் டேனியல் ராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளை மிருதங்கம் டோலாக்கம் தப்புந்த விழா.
அடி பட்டைய கிளப்புறானு மாப்பிள்ள. எல்லாம் கேரளா போய் மசாஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் 3 நாள். அதானே கேரளாவில் போய் போய் சொல்லாதேன்ட்ட செல்லில் வீடியோ வேறு எடுத்து போட்டு வச்சிருக்க. சொன்னா மாப்பிள்ளையே பண்ணிட்டு இருப்பாப்ல அழகா. என்னத்த மசாஜ் தானே அப்படி எழுதுக்கிற மாதிரி பண்ணிவிடுவேன். பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை எஸ் தினேஷ்குமார் அவர்கள் இவரகமடைகளை பலவாத்தியம்
நல்ல ஒரு அசுர வாத்திய கலைஞர். ஆமா, வாங்குற காசுக்கு நம்ம நியாயமா உழைக்கணும். தின்ன சோத்துக்கு ஒழுங்கா உழைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு, நல்ல ஒரு தொழிலாளி, வளர்ந்து வரும் கலைஞர் இல்லையா, பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ வர பசங்க பூரா நல்லா வாசிக்கிறாங்க. நம்ம பெரியவங்களுடைய பேரை காப்பாற்றுறாங்க, பாராட்டக்கூடிய விஷயம். என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சொல்ல வந்துட்டா சொல்லிடுறியா, அப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே என்னன்னு சொல்லி. இல்லை வேணாம், அது தப்பா ரேட்டா சொல்லிடுறியா, அது என்ன இல்லை, சின்ன மன வருத்தமா? ஆமா, யாருக்கு, உங்களுக்கு அவனுக்கா? எனக்கு தான். என்ன அப்ப சொல்லிடுமாப்ல, ஒன்றும் இல்லை, அதனால சொல்லிடவா? சொல்லிருங்கயா. மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நின்று நல்லதை திருத்திக்கிட்டேன். கல்யாணம் நின்று போச்சு. ஏய், முத கல்யாணம் வைக்கும் அப்படியே ரெண்டு வச்சுங்க. அதுதான் கேள்விப்பட்டேன், நிச்சயார்த்தமா சொன்னாங்க. இப்படி மன வருத்தம் ஆயிடுச்சு. என்னைக்காவது யார் நீங்களாடா பண்ணாம இருப்பீங்க? அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இங்க வரு. சரி எவ்வளவோ சொல்றேன், கேட்க மாட்டேங்குது. நிச்சயத்தெல்லாம் முடிச்சான்னு சொன்னாங்களே, தெரியாதா உங்களுக்கு? அதுதான் தெரியும் எனக்கு. அது என்னதுன்னா, நாடகத்துக்கு கிளம்பி சங்கத்துல வண்டியில ஜாமான் ஏத்திட்டு இருந்தேன். சரி, மாப்பிள்ளை வேகமா வந்தியா. மாப்பிள்ளன்னு நம்ம ஊர்ல தாங்க பொண்ணு பார்த்தது. அப்படியா? நீங்க தானங்க பார்த்து சொன்னது. அதுதான் சொல்றேன், நிச்சயத்தெல்லாம் முடிஞ்சு வச்சுலையா, அப்படியே ரெண்டு வச்சுங்கிறிய. கிடாதிருக்கையில தான் பொண்ணு பார்த்தாங்க. ஆமா, மாமா ஊர்ல இவர் தான் சொல்லியிருக்காரு, பொண்ணு நல்ல பொண்ணு, பையனும் நல்ல பையன் சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க. சரி, இவர் நாடகத்துக்கு கிளம்புறதுக்கு வண்டியில நான் ஜாமான் ஏத்திட்டு இருக்கேன். இவர் ஃபோன் பண்ணி, அப்பா சீக்கிரம் வந்துருங்கப்பா, ஊர்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு, காலகாலத்தில் ஊருக்கு வந்துருங்க இவர் சொல்லிட்டு இருக்காப்புல. நடிகர்கள் யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஜாமான் நான் ஏத்திட்டு வண்டியில நிக்கிறேன். மாப்பிள்ளை வேகமாக வராரு, வெள்ளை சட்டை, வெள்ளை வெட்டி, கை செயின், கழுத்து செயின், மோதிரம்லாம் போட்டு புது மாப்பிள்ளை மாதிரி வராரு. பொண்ணு பார்க்குற ஊரில் இல்லை வந்தோன்னே, என்னடா மாப்பிள்ளை ஆள் பார்க்க நீங்கள் புது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கே, எப்பயும் பேண்ட் ஷர்ட்டில் தான் வருவேன். ஆமாம், என்னடா புது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கே, என்னடா விசேஷம் அப்படின்னு. சரி மாமா, எனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க மாமான்னு. பலே கை குடுறா, சூப்பர்ரா, எப்படா கல்யாணம் அப்படின்னு. ஆவணி மாதம் கல்யாணம் மாமா. ஆவணி மாதமா? கடைசியில். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் கொடுறா. ஆமாம், முதல்ல வந்துடுவேன் கண்டிப்பாக, உங்களுக்கு எல்லாமே மாமான்னு. சரி, பொண்ணு எந்த ஊர்ரா? யதார்த்தமா கேட்கணும்ல. பொண்ணு கிடாத இருக்க மாமா. அங்கதான் பொண்ணு கிடாத இருக்க முருகன் மாமா, அவங்க ஊர் தான். ஏ மாமா ஊர்ல பொண்ணு எடுத்திருக்க? ஆமா மாமா. சரி இன்னைக்கு நான் அங்கதான் நாடகத்துக்கு போறேன்னு. மாமா இன்னைக்கு ஆல்ரவுண்டுக்கு நான் தான் வரேன். அங்கேயே வந்தே வரேன். எனக்கு நறுக்குன்றுச்சு. என்ன தம்பி, இங்க வாடா, இன்னைக்கு வந்து ஆல்ரவுண்ட் வாசிக்காத, கல்யாணம் முடியட்டும். சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கூட வந்து ஆல்ரவுண்ட் வாசிக்கிறா. இன்னைக்கு வந்து ஆல்ரவுண்ட் வாசிக்காத, சொல்றது கேளுன்னு. அந்த புள்ள வந்து என்னை ஆல்ரவுண்ட் வாசிக்க சொல்லியிருக்கு. அந்த புள்ள வரேன்னு சொல்லியிருக்கு. திறமையை காமிக்கும் இல்லையா? நான் வந்து ஆல்ரவுண்ட் வாசிப்பேன்னு சொல்றியா? வேணாம்டானாலும் கேட்க மாட்டேங்கிறேன். சரி, வந்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு, சொல்லியும் கேட்கல, ஊருக்கு வந்துட்டேன் புள்ள. வாங்க போ, அப்புறம் போடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க. ஊருக்கு போயாச்சு. ஆமா, சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டாச்சு. மாப்பிள்ளை இப்படி வந்து உட்காந்துருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை இங்க வந்து உட்காந்துருக்கு முன்னாடி, கிட்டத்துல பார்க்கலாம். நல்ல சுடிதாரு, நல்ல பூ வச்சு, நல்ல நகை நட்டுலாம் போட்டு, ஆளு இருப்பா. முக்காவாசி வந்துருச்சு. இனிமே என்னத்த சொல்லாம இருக்க முடியுமா? முக்காவாசி வந்துருச்சா இல்லையா? நகை நட்டு போட்டு புள்ள, ஆளு லட்சணமான புள்ள. ஆமா, நல்லா சிரிச்ச முகத்தோட புள்ள முன்னாடி இப்படி உட்காந்துருக்கு. மர மாப்பிள்ளை பார்க்கணும்ல. இவங்க இப்படி முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு, இவங்க சட்டை நல்லா இருக்கா இவங்க. உடனே அவங்க அங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு, ஜாடையிலேயே சூப்பரா இருக்கு, ஜாடையா பேசிக்கிறாங்க. நீங்க இதை பார்த்துட்டே இருக்கீங்க. உடனே அந்த பொம்பளை பிள்ளை, பூ நல்லா இருக்கா? உடனே இவங்க அப்படிங்கிறாங்க. சரி சின்னஞ்சிரிச்சு அதுக்கு பாட்டுக்கு பேசிட்டு நம்ம பாட்டுக்கு நோட்டி அப்படின்னு சொல்லி பலவாத்திய புகழ் அன்பு மாப்பிள்ளை தினேஷ்குமார் அவர்கள் இங்கே பலவாத்தியம் இசைப்பார் தான் சொல்ல. சரி, பிள்ளை என்ன நினைச்சு வாசிச்சான்னு தெரியல. பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நினைப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடிச்ச அடி இல்ல, டேப்பு தோல் கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்ச உடனே அந்த பிள்ளை கிழிஞ்ச தோலை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொல்லுது, எப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாப்பான்னு. அவங்க அப்பா கேட்கிறாரு, ஏம்மா நல்ல பையமா, பீடி சொல்லிட்டு வெத்தலை பாக்கு தண்ணி கிண்ணி எந்த பழக்கம் இல்லாத பையன், ஒழுக்கமான பிள்ளை, தொழில் பண்ணுவேன், ஏம்மா வேணாங்கிறேன்னு. அப்பா வேணாம்ப்பா, செத்த தோல், மாட்டுத்தோல், அதுவே கிழிஞ்சு போச்சு, எனக்கு மாப்பிள்ளை வேணாப்பான்றுச்சு. ஐயோ, ஆனா அந்த பிள்ளை தங்கச்சி வேற நினைச்சிருச்சு போல. ஆனா தங்கச்சி ஒத்துக்கிருச்சா? ஆமா, அது எரும மாட்டு தோலா இருக்கும் போல இருக்கு. அது ஓகேன்றுச்சு போல. ஆமா, மாப்பிள்ளை இனிமே தோல் கிளியாம அடிங்க மாப்பிள்ளை. சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் லயவாத்திய புத்தகர் பாசமிகு அன்பு அண்ணார் நமது புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்புராஜா அவர்கள். விரங்கமடைகளை தாளம் அன்சீனு.
மேலக்காரனை கொண்டு விடாதீங்க. இப்போதான் ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் தையலை போட்டு வந்திருக்கு. மூட்டு பிரிஞ்சிடாம பாவத்தை போயிட்டு. ஆமாம். இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி வணக்கம். நாடகத்தின் அமைப்பாளர் கே புதுகுளத்தைச் சேர்ந்த அன்பன்னார் VM அழகுராஜா அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு அற்புதமான முறையில் ஒளி மற்றும் பந்தல் அமைப்பு எங்களது இணையா ரேடியோஸ் சாலை மறைக்குளம் உரிமையாளர் மூனா கானா மூனா கருப்புசாமி என்ற முருகன் அவர்கள் இங்கே ஒளி அமைப்பகம் போட்டுனே எல்லாருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். 10 மணிக்கு எங்கள் அண்ணன் கப்பை விரிச்சிட்டு உட்கார ஆழியா காலையில் 6 மணி வரைக்கும் வந்துட்டு நகலாது. காரணம் அது ஆப்ரேட் பண்ணதுலேயும் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த தொழில் பண்ணுறதுல தொழிலை மதிக்கிறவங்க பெற்ற தாயை மதிக்கிறதுக்கு சமம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் அழகான முறையில் ஆப்ரேட் பண்ணுவார். நிறைய ஊரில் பண்ணுவாங்க. ஆடல் அரசி இப்போத்தான் நம்ம ஐக்கிய வருது. எல்லாரும் முகத்தில் இப்போ தான் லேஜாக சிரிப்பு வருது. ஐயா டான்ஸ் கருப்பில் பேரை சொல்ல போகிறான்ட்டு பாதி ஏமாந்து உட்காந்துருக்குங்க. என்னடா இவ்வளோ பெரிய நோட்டீஸில் எல்லார் பேரையும் சொல்லிவிட்டேன். இந்த பப்புன்கார பையன் இந்த டான்ஸ் கருப்பில் பேரை சொல்லாமல் இருக்கானே, நல்ல பிள்ளையா கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா இல்லை கிழட்டு முண்டையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. 16 நிறையாத பருவ மங்கை. 16 நிறையாத 18 வயசு தான். சொட்டவாளை குட்டி புருவ குட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கு. 18 கூட முடியலையா என்ன? அப்படியா? நாட்டிய பியூட்டி நடன வகையில் நடன சிங்காரி மதுரை மாநகரை சேர்ந்த சுந்துஜா இவரங்க மேடைகளை டான்ஸ் காமிக்கு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோடே சாப்பிட்டு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோடே சாப்பிட்டு கட்டி போடாது குமரிச்சிட்டு பெரிய மனுஷன் மாதிரி பாருங்க. என்னையா நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்கணும். நேத்து பூத்த பிள்ளையா அதெல்லாம் பாட்டெல்லாம் சரி. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டுங்கிற பாட்டெல்லாம் சரிதா. அப்புறம் ஒரு பெட்டிக்கார என்னையா பாடுறீங்க? என்னையா பாடுனா மக்களுக்கு என்ன கவனிக்காம இருக்கேங்கிறீங்களா? எல்லா கவனமும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ண இங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு சட்டி போடாத அந்த பிள்ளை சட்டி போடுறது சட்டி போடல. உங்களுக்கு தெரியுமா? கட்டி போடாத கும்பிடுச்சு சட்டி போடாதா? கட்டி போட காது உனக்கு நல்லா செக்அப் பண்ணுமா அவளை காலையில போய். சரி சரி கட்டி போடாத குமரிச்சிட்டு உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பஃபன் காமிக்கு அடைய நாஞ்ச சாப்பாடு நல்ல அற்புதமான ஒரு ஏற்பாடு. சைவ சாப்பாடு, சாம்பார், புளிக்குழம்பு, நல்ல கூட்டு, நல்ல வயிறார சாப்பாடு போட்டாங்க. எங்க வயிறும் எங்க மனசும் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கோ அதே போல நம்ம கிராமமும் செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு சோறு போடுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாடக கலைஞர்கள் தாங்க காலையில நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹரிகாரத்தை போட்டு நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் சொல்லி பாடுறவங்க. இப்ப நாடக கலைஞர்கள் வயிறு நம்பணுமா இல்லையா? முகத்துல போட்டிருக்குமே ஹரிகாரம். ஹரிகாரம்னா என்ன? அது என்ன பவுடரா? மகாவிஷ்ணு மகாலட்சுமி. இப்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமி, இந்த மகாலட்சுமி முகத்துல அணிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர் நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும்னு நாடக கலைஞர்கள் நாங்கள் பாடும் பொழுது அந்த கிராமம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதைத்தான் நாடக கலைஞர்களை கூட்டிட்டு வந்து வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு வயிறார சாப்பாடு போட்டீங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி. நன்றிகதை வணக்கம். வாங்க ஐயா வாங்க போடுங்க. வாங்க வாங்க. இரு பொம்பளை பிள்ளை பாவாடை கட்டிட்டு வர்றோம்னா ஆமா அப்படியே பொழந்து தள்ளிடுவீங்க. ஆமா அடுத்த வரது டான்ஸ்கார் பிள்ளை பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. குறவகுளத்தைச் சேர்ந்த தவில் கலைஞர் பாண்டி அவர்கள் சார்பாக பாண்டி மகன் மருது அவர்கள் சார்பாக மிருதங்க சக்கரவர்த்தி டேனியல் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை ஊட்டப்படுகிறது. மாப்பிள்ளை சார்பாக மனமார்ந்த நன்றி. நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம்
உலக்குடி கிராமத்தில் அருள்வாதத்தை கொண்டு இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாழவந்த அம்மன் மற்றும் கிராம தெய்வதைகள் ஆகிய ஆலய முளைப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டு ஆடி மாதம் 14ஆம் தேதி 30/7/2026 வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. MK வல்லரசு அவர்கள் வேலன் வேடன் வருத்தன், GM கலையரசி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகம், கார்த்திகேயன் அவர்கள் நாரதர், தங்கராஜ் அவர்கள் பஃபன் காமிக், சுந்தஜா அவர்கள் டான்சர் காமிக், MB முருகன் அவர்கள் ஹார்மோனியம், சேதுராஜன் அவர்கள் மிருதங்கம், SPS அழகர் அவர்கள் பலவாத்தியம், அர்ஜுனன் அவர்கள் சின் தாளம். நாடகத்தின் அமைப்பு உலக்குடியைச் சேர்ந்த KS அர்ஜுனன் அவர்கள் நாடகத்தின் அமைப்பு. பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். இந்த உலகம் எப்படி தெரியுமா? உலகம் என்பது கழுத மாதிரி. கழுதன்னா முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி வந்தா உதைக்கும். அதான் உலகம். இந்த உலகத்துல நம்ம வாழ்றா எப்படி தெரியுமா வாழணும்? பாம்பு தின்ற ஊருக்கு போனோம்னா என்ன சொல்லணும்? நடத்துன்ற நம்மளுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் மோசமா போல. உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்காங்க. அடுத்தவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ கஷ்டப்படுறானப்பா, இப்படி கஷ்டப்படுறான், நல்லா இருக்கணும்யா, சாமியை வேண்டணும்யா அப்படின்னு தான் நினைக்கணும். அதான் மனிதத்தன்மை. அடுத்தவன் கஷ்டப்படுறான்னு வைங்களேன், நம்ம ஆளுங்க அப்பா களி சிரமப்படுறியா, என் வயிற்றுச்ச சும்மா விடுமாயா, களி எத்தனை கோயிலுக்கு போய் மண்ணை வாரி தூத்திருக்கேன், என் குடும்பம் விளங்காம போகணும்னு கொஞ்சம் நெஞ்ச சேட்டியா பண்ணியா அப்படின்னு சொல்லி அடுத்தவன் கெட்டு போகணும் தான் நினைக்கிறாங்களே தவிர அடுத்தவனும் நல்லா இருக்கணும்னு சொல்லி யாராவது நினைக்கிறாங்களா? இல்ல. துன்பம் வரும் வேலைகளில் சிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. துன்பம் வரும் வேலைகளில் சிரிங்கன்னா அதுக்கே பதில் கொடுத்துருப்பாரு. பாம்பு வந்து கடிக்கையில் பாலுமனம் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. ஒரு மனுஷன் பாம்பு கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், பாம்பு கடிச்சு போச்சு, அவன் உயிருக்கு போராடிட்டு இருப்பியா, அந்த நேரத்தில் போய் சிரிடானா சிரிப்பானா? அப்ப துன்பம் வரும் வேலைகளை சிரிங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் நம்மளை தேடி வந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் வரும் பொழுது அதை சிரிச்சு சமாளிச்சு கொண்டு போயிடணும். அதுதான் வாழ்க்கை. ஆனா அடுத்தவன் படுற கஷ்டத்தை பார்த்து சிரிக்கப்படாது. அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. எகத்தாலம் பண்ணக்கூடாது. ஐயா, ஒரு நாட்டில் பெரிய மன்னர் இருந்திருக்காரு. சரி, அந்த மன்னர் வந்து நாட்டு மக்களை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பிங்க வாங்கப்பா, இந்த உலகத்திலேயே நான் சாப்பிடாத பழம், உலகத்திலேயே நான் சாப்பிடாத பழம், சரி, ஏதாவது வித்தியாசமான பழம் இருந்தா கொண்டு வந்து கொடுங்க. அப்படி ஏதாவது வித்தியாசமான கனியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டில் உங்களுக்கு பாதியை எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நாட்டு மன்னர் சொல்லிட்டாரு. சரி, நாட்டில் பாதினா அவனும் மன்னன் தானே. மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், என்னடா மன்னர் இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாரு, நல்ல விஷயம் தானே. அப்புறம் நாட்டு மக்கள்கிட்ட மன்னர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. எப்படி? எப்ப கனியை கொண்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது, கனியை கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, எனக்கு அந்த பழம் பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த பழத்தை தோளோட சாப்பிட்டு போயிடணும், நீயே சாப்பிட்டு போயிரு, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்லிட்டாரு. சரி சரி, மன்னர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவன் வீட்டுல என்னென்ன பழம் இருக்கோ எல்லா பழத்தையும் எடுத்துட்டு வராங்க. சாப்பிடாத பழமா? மன்னர் வந்து சிம்மாசனத்துல உட்காந்துருக்காரு. சரி, வரிசையில நிக்கிறாங்க, கியூ கட்டி நிக்கிறாங்க. ஒருத்தன் முத நெல்லிக்கனியை கொண்டு வரேன். நெல்லிக்கனி மன்னர் வாக்குறாரு. நெல்லிக்கனி என்ன நான் பார்க்காத கனியாடா, ஒரு மன்னரா இருக்கிறவன், ஏண்டா என் தோட்டத்துல பூரா விளைஞ்சு நிக்குதுடா நெல்லிக்கனி, இது என்ன வித்தியாசமான கனியா, எனக்கு இந்த கனி பிடிக்கல, தோலோட சாப்பிட்டு போ அப்படின்னு. இந்த நெல்லிக்கனி சிறுசு தானே, லவக்குன்னு தோலோட சாப்பிட்டு போயிட்டியா. சரிங்க மாமா. ஒருத்தர் கொஞ்சம் பெருசா கொய்யாப்பழம் கொண்டு வந்து காட்டியா. சரி மன்னா, இந்தாங்க கொய்யாப்பழம். மன்னர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏண்டா டேய் நொப்ப நோலிகளா, நான் வித்தியாசமான பழம் தாண்டா கேட்டேன், டிராகன் ஃப்ரூட் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. அது என்னடா இது கொய்யாப்பழம், என்ன நான் பார்க்காத பழம் அந்த கொய்யாப்பழம், அனுதினமும் ராத்திரி படுக்கும் போது இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு தாண்டா படுப்பேன், இந்த பழம் எனக்கு பிடிக்கல, தோலோட சாப்பிட்டு போ அப்படின்னு. சரி மன்னர் சொல்லிட்டாருல, கொய்யா பழத்தை தோலோட சாப்பிட்டு அவன் போயிட்டான். ஒருத்தன் அண்ணாச்சி பழம் கொண்டு வந்தான். பாருங்க, மன்னர் மேற்கொண்டு கடுப்பாயிட்டாரு. என்னடா எல்லாம் நான் சாப்பிட்ட பழத்தையே கொண்டு வரீங்களே, இந்த அண்ணாச்சி பழம் நான் என்ன பார்க்காத பழமா, இந்த பழம் எனக்கு பிடிக்கல, இந்த பழத்தை தோலோட சாப்பிட்டு போ அப்படின்னு கொண்டு வந்தவன் டென்ஷன் ஆயிட்டான். என்ன பண்ணா, நீங்க என்ன லூசா, அண்ணாச்சி பழத்தை எப்படி நான் தோலோட சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டோன்னே மன்னருக்கு மேற்கொண்டு கோவம். வேண்டா, மன்னரே எதிர்த்து பேசுறியாடா, நாலு காவலாளியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி 4 காவலாளியை வர சொல்லி சரி அவனை படுக்க வச்சு அந்த அண்ணாச்சி பழத்தை வாயில திணிக்கிறாங்க. சரி, வாயில திணிச்சா கடவாய் கிழிஞ்சு ரத்தமா ஊத்துது. ரத்தமா ஊத்துது இல்லையா, ஐயோ வலிக்குதுன்னு கத்தணுமா இல்லையா, கிழிஞ்சதோட அப்படியே எந்திரிச்சு கக்க கக்கன்னு சிரிக்கிறியா ரத்தத்தோட. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா டேய், கடவாய் கிழிஞ்சு ரத்தமா ஊத்துதே, இதுலயும் இப்படி சிரிக்கிறிய, ஏண்டா சிரிக்கிறேன்னு சொல்லி மன்னர் கேட்க உடனே அவன் சொல்றேன், ஒண்ணுமில்ல மன்னா, அண்ணாச்சி பழம் கொண்டு வந்த எனக்கே இந்த வேணா, பின்னால ஒருத்தன் பலாப்பழத்தோட நிக்கிறியா,
அவன் நிலைமை என்ன நினைச்சு நான் சிரிச்சேன் மண்ணா அப்படின்னு சொன்னானா. அப்ப அடுத்தவன் என்ன நிலைமை ஆக போறான்னு நினைச்சு சந்தோஷப்படுறானே தவிர அவன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சானா. இப்படிதான் மனுஷ வாழ்க்கை போகுது. அப்படிலாம் இல்லாம எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுங்கள். சூர்யா. மருது பாண்டியர் படை வருது சிவகங்கை சீமையிலே தேசம் போற்றும் தலைவரமா உலகம் போற்றும் முத்தமரா. மருது பாண்டியர் படை வருது சிவகங்கை சீமையிலே மருது பாண்டியர் படை வருது சிவகங்கை சீமையிலே தேசம் போற்றும் தலைவரமா உலகம் போற்றும் முத்தமரா. மருது பாண்டியர் படை வருது சிவகங்கை சீமையிலே. பாடல் பெற்ற வைகநதி பார்க்க பார்க்க கண்கூடினோம். பாடல் பெற்ற வைகநதி பார்க்க பார்க்க கண்கூடினோம். பாடல் ஒன்றே தாசன் என்றால் மருது இருவர் சிலை தெரியும். பாடல் ஒன்றே தாசன் என்றால் மருது இருவர் சிலை தெரியும். மயிலாட்டம் ஒயிலாட்டம் கைசல வாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கைசல வாட்டம் மதுரை நகர் சுத்தி வரும் எத்தனை கோட்டம். மருது பாண்டியர் படை வருது சிவகங்கை சீமையிலே. நாம வணங்கிடும் மருதிருவே தேசம் போற்றும் தெய்வம் அம்மா. நாம வணங்கும் தெய்வம் ஐயா தேசம் போற்றும் மருதிருவே. வெள்ளையேறி எதிர்த்து நின்று புயல் கொடுத்த உத்தமராம் கள்ளமரர் அகமுடையர் வம்சந்தானுமே. கள்ளமரர் அகமுடையர் வம்சந்தானுமே. மருதிருவர் புகழ் பாடுகின்ற நாடுங்க. மருது பாண்டியர் படை வருது சிவகங்கை சீமையிலே. லாரி பஸ் வேல் பிடித்து நமது இளைஞர் மனம் துடித்து. லாரி பஸ் வேல் பிடித்து நமது இளைஞர் மனம் துடித்து. திருப்பத்தூரில் கூடிடுவார் கோடிக்கணக்கில் சேர்ந்திடுவார். உல்லாசமும் ஊர்வலமும் கண்ணால் பாருங்க. உல்லாசமும் ஊர்வலமும் கண்ணால் பாருங்க. மதுரை நகர் சூர்யாவின் பாருங்க. மருது பாண்டியர் படை வருது சிவகங்கை சீமையிலே தேசம் போற்றும் தலைவரமா உலகம் போற்றும் உத்தமரா. மருது பாண்டியர் படை வருது சிவகங்கை சீமையிலே. சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே இந்த தேச நாடு கண்டெடுத்த தங்கமே. சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே இந்த தேச நாடு கண்டெடுத்த தங்கமே. சின்ன மருது பெரிய மருது சிங்கமே சின்ன மருது பெரிய மருது சிங்கமே. நாம் இருந்தோடு வணங்குகின்ற தெய்வமே சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே. காளையாறு கோயிலில் கட்டி வைத்தவள் நம் காவல் தெய்வமாக வந்து காக்கின்றவள். காளையாறு கோயிலில் கட்டி வைத்தவள் நம் காவல் தெய்வமாக வந்து காத்து வந்தவள். சின்ன மருது பெரிய மருது சிங்கவல்லவி சின்ன மருது பெரிய மருது சிங்கவல்லவி. நாம் தினந்தோறு வணங்குகின்ற தெய்வமல்லவி. நாம் தினந்தோறு வணங்குகின்ற தெய்வமல்லவே. சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே இந்த தேச நாடு கண்டெடுத்த தங்கமே. சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே.
இன்று தெய்வம் வந்ததே